பிரியமானவர்களே, கண்ணீர் அதுக்கு ஒரு சக்தி உண்டு. கண்ணீர் அதுக்கு விலை என்ன? அது விலைமதிப்பற்றது. சும்மா கண்ணீர் வராது. நமக்கு வலிச்சா, இருதயத்தில் ஒரு வலி வந்தா, மனவேதனைப்பட்டா, மனம் கசந்தா, ஏதாவது ஒரு துக்கம் நடந்தா, தாங்க முடியாத கஷ்டங்கள் நேரத்தில், எதிர்பார்க்க முடியாத ஒரு இழப்பின் மத்தியில், வேற அந்த கண்ணு நம்ம அடக்க நினச்சா கூட சில நேரங்கள் அந்த கண்ணில் இருந்து கண்ணீர் நம்மையும் மீறி வெளிவரும். சில நேரம் நம்ம பெண்கள் நம்ம வீட்டு விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இருப்பாங்க. ஆனால் ஆஃபீஸில் அவங்க என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்கேன்னு சொன்னோடனே அவங்க என்னதான் மறைச்சாலும் அந்த கண்ணீர் பொங்கி வெளியே வந்துடும். கண்ணீர் நமக்கு அது ஒரு அடையாளம். என்னன்னா, துன்பத்தின் அடையாளம்னு சொல்லலாம், கஷ்டத்தின் அடையாளம், கவலையின் அடையாளம், ஏதோ ஒரு மனவேதனையின் வெளிப்பாடு கண்ணீர். மனவேதனை, காலில் அடிபட்டுருச்சு, உடனே நம்ம வலி தாங்காமல் கண்ணீர் வந்துடும் அழுகும் போது. பிரியமானவர்களே, இந்த அழுகையின், இந்த கண்ணீரின் சத்தத்தை நம் தேவன் கேட்கிறார். இந்த கண்ணீர், ஒரு மனைவி என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டுக்கார்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர் காதலே வாங்கலைன்னா ஒரு நாளைக்கு அழ ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவங்க வீட்டுக்காரர் மனம் இறங்கிடுவார். அதாவது கல்லான மனுஷன் கூட மனைவினோட கண்ணீரை கண்டா அவர் கொஞ்சம் கலங்கி தான் போவார். பிள்ளைகளின் கண்ணீரை பார்த்து பெற்றோர் மனம் ரொம்ப கலங்கிடுவோம். குழந்தை அழுதுச்சு, குழந்தை ரொம்ப அழுதுச்சு, ரொம்ப அழுத உடனே கொடுத்துட்றோம். அந்த கண்ணீருக்கு மனம் உருகும். யாருக்கு? அடுத்தவங்களுக்கு. மற்றவங்க கண்ணில் கண்ணீரை பார்த்தா ஒரு சிலரோட கண்ணில் கண்ணீர் வந்துடும். நீங்கள் ஒரு சினிமாவை வீடியோவோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப அழுகிற சீன் வந்தால் நீங்களும் அழுகிறீங்கள, ஏங்கி அழுகிறீங்கல்ல, பாருங்கள் அந்த கண்ணீரின் சக்தியை பாருங்கள். உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் போயிருக்கிறீங்க, சந்தோஷமாக தான் போயிருக்கிறீங்க. ஆனால் அங்கே ஒருத்தர் அழும்போது உங்கள் கண்ணில் கண்ணீர் தானாக வருது. சிலர்லாம் அந்த என்ன சொல்கிறது, போயிட்டு படம் முழுக்கும் அழுதுட்டு தான் வந்திருப்பாங்க. சந்தோஷத்துக்காக போனீங்க, ஆனால் ஏங்கி அழுதுட்டு வருவீங்க. இந்த கண்ணீருக்கு அவ்வளோ சக்தி உண்டு பிரியமானவர்களே. இந்த கண்ணீரை நம்ம போய் ஒரு மனுஷன் முன்னத்தில் அழவே கூடாது. இது சக்தி உள்ளது, அதை வீணாக்கக்கூடாது. இந்த கண்ணீரை நாம் வீணாக்கக்கூடாது. சும்மா சொல்லுவாங்க, நீலி கண்ணீர் வடிக்காத, சும்மா. அது தேவையான விஷயங்களுக்கு நாம் அழத்தான் வேணும். எதற்கு அழணும்? பிள்ளைகளினுடைய ரட்சிப்புக்காய், பிள்ளைங்களுடைய படிப்புக்காய், பிள்ளைங்களோட வாழ்க்கைக்காய், ஆசீர்வாதத்திற்காய் ஒரு தாய் அழுகணும். என்ன இப்படி சொல்கிறீங்க? அழுகணும். அந்த அழுகையின் சத்தம் தேவனிடத்துக்கு போகும். நம்ம இங்கே தான் அழுகிறோம், ஆனால் அந்த அழுகை சத்தம், நம்ம வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும், நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் புடவையில் விழுகுது, கீழே விழுகுதுன்னு? இல்லை பிரியமானவர்களே, அது தேவனுடைய பாதத்தில் விழுகிறது. அவர் அசைக்கும். ஆம், அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கான், காயின் ஆபேல். அப்போ ஆபேலை காயின் கொன்று போட்டுடுறான். அந்த வேட்டைக்கு போன இடங்களில் அவன் கொன்று போட்டுறான். அப்போது அந்த ரத்தம் அவனை கொலை பண்ண உடனே ஆண்டவர் மெதுவாக காயினை பார்த்து கேட்குறாரு, ஆபேல் எங்க? உடனே இவன் சொல்கிறான், நான் என்ன அவனுக்கு காவலாளியா? ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், நம்ம யாரும் இல்லாத இடத்துல கொன்று போட்டோம், அதனால அது ஒரு மிருகம் அடிச்சுட்டு போச்சுன்னு நினச்சிக்கிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி தான் அவன் நினச்சவன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆபேலின் இரத்தத்தின் சத்தம் என் சந்நிதியில் எட்டியது. ஹல்லேலூயா! பாருங்க, ஏன்னா இரத்தத்தில் தான் உயிர் இருக்கு. எப்படி ஒருத்தனை கொலை செஞ்சாங்கன்னா அவன் ஏன் செத்து போகிறான்னா, அவனுடைய உடம்புல இருக்க எல்லா இரத்தமும் வெளிவந்த உடனே அவன் மரித்து போகிறான்.
அவன் கிட்னி நல்லா இருக்கு, ஹார்ட் நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, அவனுடைய எல்லா நுரையீரல் நல்லா இருக்கு, எல்லா உறுப்புகளும் நல்லா தான் இருக்கு. ஆனால் ஏன் ஏன் மறிக்கிறான்னா, அவனுடைய ரத்தம் தரையில் சிந்தப்படும் போது கடைசி சொட்டு ரத்தம் வரை அவன் உடம்பை விட்டு வெளியேறினோடனே இறந்துடுறான். ஆஸ்பத்திரியில் அடிபட்டுறான், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுது, ரத்தம் வடியுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு போய் எடுத்துகிட்டு போகிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இல்லை வர்ற வழியிலே இறந்துட்டான், ஏன்னா ரத்தம் காலியாயிருச்சு. அப்போது இந்த இரத்தத்தில் தான் உயிர் உண்டு பிரியமானவர்களே. அந்த இரத்தத்தின் சத்தத்தை தேவன் கேட்டேன் என்று சொல்கிறார். இன்றைக்கும் நம் கண்ணீரின் சத்தத்தை அவர் கேட்பார், நிச்சயமாக கேட்பார். நம் கண்ணீரின் சத்தம் அப்போ பாதத்தில் போய் விழுகும். அன்றைக்கு மரியாள் அவருடைய கண்ணீரினால் அவருடைய பாதங்களை கழுவுகிறாள். கண்ணீரை வச்சு அவர் பாதங்களை கழுவி தன்னுடைய முடியினால் அதை துடைக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். கண்ணீர், இந்த கண்ணீருக்கு என்ன எஃபெக்ட் தெரியுமா? ஒரு ஐசியூவில் கொண்டுட்டு போய் ரொம்ப அவசர பிரிவில் கொண்டுட்டு போய் சேர்க்குறாங்கல்ல, அப்போ டாக்டர் எப்படி பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அழுதா எப்படி? எசேக்கியா ராஜாவை தீர்க்கதரிசி பார்த்து சொல்கிறான், எப்பா நீ மரித்து போயிடுவப்பா, நீ சீக்கிரமாக உன்னுடைய காரியத்தை எல்லாம் நீ செஞ்சிரு. ஏன்னா எப்படி செய்யணும்னா, அவன் ராஜாவாக இருக்கிறதுனால அடுத்து யார் பட்டத்துக்கு வரணும்னு தீர்மானம் பண்ணணும், சில காரியங்கள் செய்யணும், இதெல்லாம் நீ செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையை விட்டு அந்த தீர்க்கதரிசி வெளியே போகிறாரு. அப்போ எசேக்கியா ராஜா இதை கேட்ட உடனே திரும்பி படுத்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். ஆண்டவரே, நான் செய்த நன்மைகளை நினைத்து பாரும், என்னை நினைத்து பாரும். அவர் கண்ணீர் விட்ட உடனே அந்த எசேக்கியா ராஜா இன்னும் அந்த தீர்க்கதரிசி இன்னும் அந்த அரண்மனையை விட்டு வெளியே போகல. அதுக்குள்ளே ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறார், தீர்க்கதரிசிட்ட, நீ போ, எசேக்கியா ராஜாவுக்கு அவனுக்கு நான் ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டேன், நீ போய் சொல்லு. உடனே அவர் திரும்பி வர்றாரு, ராஜாவை எழுப்பி சொல்கிறாரு, உனக்கு கர்த்தர் ஆயுசு நாட்களை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்துருக்கிறாருன்னு. ஹல்லேலூயா. இது போல் தான் பிரியமானவர்களே, ஐசி யூனிட்டில் இருந்தது பல இப்போ புரிஞ்சுக்கிடுச்சா எவ்வளவு சீக்கிரமாக கர்த்தர் கிரியை செய்கிறான்னு? இது போல் தான் நாம் கண்ணீரினால் அவர் பாதங்களை நினைக்கும் போது அவர் எழுந்தருளுவார். சீக்கிரமாக நமக்கு காரியத்தில் ஜெயம் கொடுப்பார், கட்டாயம் ஜெயம் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். ரொம்ப வருஷமாக நான் அழுகிறேன் மாறலன்றீங்களா? நிச்சயமாக கண்ணீருக்கு பதில் உண்டு, கண்ணீருக்கு பதில் உண்டு பிரியமானவர்களே. அது தேவன் அதை புறக்கணிக்கிற தேவன் அல்ல. கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலைன்னு நினைக்கிறீங்களா? மனைவி கண்ணீர் சிந்துங்க. நான்லாம் என் கணவருக்கு அழுக சர்ச்சில் அழுதேன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி பெருகிருக்கும், அவ்வளவு அழுதேன். கர்த்தர் பிந்தினோரை முந்தினோராய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நாம் வடிக்கிற கண்ணீர் நிச்சயமாக தேவ சமூகத்தில் பதிலை கொண்டு வரும், பதில் இல்லாமல் போகாது. அப்போ புருஷன்மார்கள்லாம் கண்ணீர் விட வேண்டாமா? ஆண்களாச்சே, நாங்கள் என்னத்துக்கு அழணும், பெண்கள் தானே அழணும்? இல்லை, நீங்களும் அழணும். என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் இதையே மாத்துறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவன் எருசலேமை பார்த்து அழுதார். எருசலேம் நகரத்தை பார்த்து அழுது கண்ணீர் விட்டார். எத்தனையோ முறை நான் மனம் திரும்பபடி உன்னை கூட்டி சேர்த்தனே, நீங்கள் மனம் திரும்பலையே, எருசலேமே உனக்கு ஐயோ என்று சொல்லி அவர் அழுதார். இன்றைக்கும் அங்கே நடக்கிற காரியங்களை பார்க்குறீங்களா? எருசலேமில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு பார்க்குறீங்களா? அழுகை, கண்ணீர், கூக்குரல். அன்றைக்கு என் தேவன் சொன்னார், உங்களுக்கு ஐயோ. நடக்கிறது பிரியமானவர்களே. கண்ணீர் விட்டார். தேவனே கண்ணீர் விடும்போது ஆண் கட்டாயம் உங்கள் பிள்ளைக்காய் நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் வெளியில் அழ வேண்டாம். ரகசியமாய் அரை கதவை மூடிக்கொண்டு உங்கள் ஜெபத்தில் தேவனுடைய பாதத்தில் கண்ணீரை நீங்கள் வடித்தால் நிச்சயமாக பிள்ளை மாறுவான். உங்கள் மனைவி ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க, அவங்களை திருத்தவே முடியலன்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய சமூகத்தில் ஒரு கணவன் வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் போதும், தேவனோட சமூகத்தில் வந்து எட்டும் பிரியமானவர்களே. கர்த்தர் மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றுவார். அவர் பெரியவர், அவரால் கூட அது ஒன்றும் இல்லை. நிச்சயமாக எல்லாம் மாறும். கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆம், கண்ணீரினுடைய வல்லமை அதை அளவிடவே முடியாது.
எத்தனை கோடி கொடுத்தாலும் நடக்காத ஒன்றை கண்ணீரினால் கொண்டு வர முடியும். அது மாதிரி என்னோட பொண்ணோட திருமணத்திற்காய் ஒரு 2 வருடங்கள் நான் ஜெபம் பண்ணி நான் காத்திருக்கும்போது, அவளுடைய திருமணத்திற்காய் நான் தேவனுடைய சமூகத்தில் அழுகையினால் எங்களோட அந்த சோஃபாவில் உள்ள அந்த குஷன் ஷீட்டு அந்த ஒரு வருஷம் நான் அழுததில் நெனஞ்சு ரொம்ப மோசமாகி அவள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டவுடன் அந்த சோஃபாவை கொண்டே வெளியே போட்டு வேறு புது சோஃபா வாங்கினோம். ஆம் பிரியமானவர்களே, அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். அவர் இரத்தத்தின் சத்தத்தை கேட்கிறாரே, அழுகையின் சத்தத்தை நிச்சயமாய் கேட்பார். அதற்கு ஏற்ற பலனை நமக்கு தருவார். பிரியமானவர்களே, நினைக்கலாம் சாதாரணமாக நடந்துக்கிட்டு தானே என்ன இருக்குன்னு. இல்லை, ஐசியூ யூனிட்டில் எப்படி அவசர பிரிவில் டாக்டர் கிரியை செய்கிறாங்களோ அதே போல் நம் வாழ்விலும் கர்த்தர் மேலான காரியங்களை செய்யணும். அப்படி செய்வார். தாயின் அழுகை நிச்சயமாய் பிள்ளைகளை மாற்றும். ஒரு மனைவியின் கண்ணீர் ஒரு கணவரை மாற்றும். கணவருடைய கண்ணீர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். தன்னுடைய மனைவியை மாற்றும். அடங்கவே மாட்டேங்கிறா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, அவள் வச்சது தான் சட்டம், ஆனால் உன்னா கோச்சிட்டு ஓடிடுறா, எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளா. தேவ சமூகத்தில் கண்ணீர் விடுங்க. மாறலைன்னா பாருங்க, அவர் உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்பார். ஆபேலின் இரத்தத்தின் சத்தம் என் தேவனின் செவிகளில் கேட்டதல்லோ. ஆபேலின் இரத்தத்தின் சத்தம் என் தேவனின் செவிகளில் கேட்டதல்லோ. கண்ணீரின் சத்தம், உன் கண்ணீரின் சத்தம் என் தேவனின் சமூகத்தில் கேட்குமல்லோ. ஆமென், 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 ஆமென். இந்த பாடல் என் மகளோட திருமணத்துக்காய் நான் அழுது நான் ஜெபித்த போது என் தேவன் எனக்கு கொடுத்த பாடல், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது. ஆபேலின் இரத்தத்தின் சத்தமே உங்கள் சமூகத்தில் வந்துச்சேப்பா. நான் அழுகிற சத்தம், என் பிள்ளைக்காக நான் அழுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கலையான்னு சொல்லி நான் அழுதேன். பிரியமானவர்களே, கர்த்தர் அழுகையை களிப்பாய் மாற்றினார். உங்களுக்கும் அப்படியே செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.